அதே ஒத்த ஒரு கேள்வி ஒன்று தந்திருந்த நான் கன பேர் செய்த ஆன்சர் போட்டிருந்த நீங்கள் ரிப்ளை பண்ண நேரம் கிடைக்கல, சாத்தியப்படையில பார்த்திருந்தேன். கேள்வி இருக்கா பாருங்க. நான் போன வகுப்புல செய்து விட்டவர்கள 2 முறையில செய்து விட்டிருந்தான். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதுல ஏ துணிவு 3 கிராம் அப்படி சொல்லப்பட்டிருந்தது. எஸ்டிபியில கார்பனீர் ஆக்சைடு வாயுவின் கனவளவு தந்திருந்தது. அதுக்கு C2H3O3 இது என்ன மாதிரி செய்யறன்னு சொல்லி 2 முறைகள் சொல்லி தந்தது. அதே ஒத்த கேள்விதான் அடுத்த கேள்வி. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதுல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதுல திணிவு விகிதம் தரப்பட்டிருக்கு. நீரின் திணிவு தந்திருக்கு. சார்மூல கூட்டு திணிவு தந்திருக்கிறதால இந்த கேள்வி இருக்காது. சார்மூல கூட்டு திணிவு தரப்பட்டிருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கு ரிஸ்கா இருக்காது. அநேகமா செய்யலாம் என்று நினைக்கிறேன். விட வந்து C3H6O என்று வருது. இப்படி விட வந்தாக்கள் C3H6O விட வந்தாக்கள் நீங்கள் எனக்கு செக் பண்ணி கொள்ளலாம். செய்வோம் அந்த கேள்விய. இதுக்கு ஆன்சர் கார்பன் 3, ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் 1. பேருக்கு வந்திருந்தது. எனக்கு ஆன்சர் போட்டிருந்தேன். நீங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனை மட்டும் கொண்ட சேதனை சேர்வை. அப்ப CXHYOZ இதனுடைய பொது சூத்திரத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனை மட்டும் கொண்ட சேதனை சேர்வை. எக்ஸ் ஆனது முற்றான தகனத்தின் போது என்றால் மிகை O2 பயன்படுத்தப்பட்டால் பூரணமாக என்ன செய்யும்? தகனம் அடையும். முற்றான தகனத்தின் போது CO2H2O என்பவற்றை முறையே 22:9 திணிவு விகிதத்தில் கொடுத்தது. கவனம், திணிவு விகிதம். விகிதம் மூல் விகிதமாகவும் இருக்கலாம் தானே. திணிவு விகிதத்தில் கொடுத்தது. அப்ப வந்த CO2 திணிவுக்கும் வந்த நீரின் திணிவுக்கும் இடையிலான விகிதம் 22:9. எக்ஸின் 5.8 கிராம். இதுல உங்களுக்கு சார் மூல கூட்டு திணிவு தந்தாலும் தப்பிட்டியால். எக்ஸின் 5.8 கிராம் பூரண தகனத்தின் போது 5.4 கிராம் நீரை கொடுத்தது என்று சொல்லியிருக்கு. 5.4 கிராம் நீரை கொடுத்தது. சேர்வை எக்ஸின் சார்மூல கூட்டு துணிவு. சேர்வை எக்ஸின் சார்மூல கூட்டு துணிவு 58 என்று தந்திருக்கு. அப்ப இதுல நாங்கள் கணக்கை யோசிக்க தேவையில்லை. இந்த கேள்வி எளிமையாக வரக்கூடிய மாதிரி. வந்த CO2க்கு நீருக்கும் துணிவு வீதம் 22:9. இவருடைய திணிவு 5.4. CO2 திணிவு 22 W என்றால் நீரின் திணிவு 9 W. சரியா? இவ CO2 திணிவங்களுக்கு தெரியாது. WCO2 நீரின் திணிவோட 5.4
கிராம் என்று தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் வெளிவந்த CO2 என்ற திணிவை நாங்கள் கணிச்சிட்டோம் என்று சொன்னால் சரிதான், CO2 நீரினது மூல் கணிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது எங்களுக்கு எளிமையாக வந்துடும். CO2 மூல் 22 தர 5.4 22 தர 5.4 அதை நாங்கள் பிரிக்க போறோம் 9 13.2 கிராம் என்று வருது. CO2 திணிவு 13.2 கிராம். திணிவு விகிதம் 22.9 என்று தரப்பட்டிருக்கு. அல்லது நீங்கள் வேறு ஏதாவது போடலாம். 2 பேற்ற திணிவுகளுக்கு இடையிலான விகிதம் 22.9. அப்ப CO2 திணிவுக்கு நீரின் திணிவுக்கு இடையிலான விகிதம் என்ன வரப்போகுது? 22.9 வரப்போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு CO2 திணிவு 13.2 கிராமாக இருக்க வேண்டும். என்ன காணலாம்? இந்த கேள்வியுமே நார்மலா முதல் செய்த 2 கேள்வி மாறிட்டாங்க. முதல் இவருடைய மூளை காணும் 5.8 கிராமின் கீழ் 58 கிராம் மூல் மைனஸ். இந்த சேர்வையினுடைய மூல் 0.1 மூல். இப்ப CO2 மூலையும் காணலாம். CO2 மூல் 13.2 கீழ் 44. CO2 சார் மூல கூட்டுது உங்களுக்கு 0.3 மூல வரும். CO2 மூல் 0.3. இதே மாதிரி வெளிவந்த நீரின் மூலையும் காணலாம். சைவரசம் 3 மூலண்டு வருவேன். 5.4 18 0.3 மூல். எங்களுக்கு பூரணமாக தாக்கின சேதன சேர்வை மூல் தெரியும். வெளிவந்த CO2 மூல் தெரியும். உருவான நீராவின் மூல் தெரியும். ஆகவே பீசமான விகிதம் மூல் விகிதம் என்ற தொடர்பை பயன்படுத்துவதன் மூலம் எக்ஸுக்கும் வைக்கும் தீர்வு காணலாம். ഇതിന്റെ പീസമാണ് 1, CO2 പീസമാണ് x, ഇവരുടെ മൂൾ 0.1 മൂൾ, CO2 മൂൾ 0.3 മൂൾ. ഇതിലേക്ക് ഞങ്ങൾ x பார்த்தோம்னா x = 3. x = 3. അടുത്ത என்ன കാണും? இவருக்கு அவருக்கு நீருக்கும் பீசமானம் போட்டோம்னா வைக்கும் தீர்வு வரும். இவருடைய பீசமானம் 1, நீரினுடைய பீசமானம் வையின் கீழ் 2, அது மேல பெருக்கி 2 வரும். இவருடைய மூல் 0.1, நீரின் மூல் 0.3. ஆகவே வை 6. இங்க சார் மூல கூட்டுத்திணிவு தரப்பட்டிருக்கிறதால எக்ஸுக்கும் வைக்கும் வருமானம் பிரதியிடப்படும். இதுல எளிய விகிதம் வரையில் எங்களுக்கு ഇതിന്റെ 3 ഇതിന്റെ 6 എളിയ വീതം 1ക്ക് 2 വന്നിരിക്കും. അപ്പൊ ഇത് അനുഭവ ചിത്രമില്ല, മൂലക്കുറ്റി. അപ്പൊ C3H6O സെറ്റ് സമൻ 58 gram மூல் -1 ஆக இருக்கு. இப்ப காவனுக்கு 36 சக 6 சக 16 செட் சமன் 58. இப்ப 42 16 செட் சமன் 16 செட் சமன் 1. ஆகவே மூலக்கூட்டு சூத்திரம் C3H6O ஆக இருக்கு. சரி, பாருங்க. அடுத்த
கேள்வி கேள்வியா இருக்கு, அது விளங்காட்டா எனக்கு சொல்லுங்க. இந்த கேள்வி இலகுவாக வருது. என்ற சார் மூலக்கூட்டத்தினை வந்தால நீங்கள் இந்த வழியிலே செய்யலாம். இதை நாங்கள் மற்ற வழியில ஒரு செய்து பார்ப்போம். அந்த வழி அந்த கேள்வியில சில விளங்கி இருக்காது. இந்த CXHYOZ என்று சொல்லாமல் அனுபவ சூத்திரம் மாதிரி எளிய மூல் விகிதத்தை கண்டு செய்வோம். உண்மையா இந்த வழி உங்களுக்கு சுகமானதால நான் இதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். மற்ற வழியும் தெரிஞ்சிருந்தால் எல்லாம் சில சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்த வேண்டியும் வரும். ஒரு கவனிங்க. இப்ப உங்களுக்கு கேள்வி இந்த தரவை பாருங்க. ഇതിന്റെ பூரண தகனத்தில 5.4 கிராம் நீராவி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் வெளிவந்த நீரின் திணிவுக்கும் CO2 திணிவுக்கும் இடையிலான விகிதம் 9:22. அப்ப திணிவு விகிதத்தை நாங்கள் பயன்படுத்தி என்ன செய்யலாம் என்றால் இவற்ற திணிவு 5.4 இருக்கு. CO2 திணிவு எவ்வளவு காணலாம். திணிவு விகிதம் 22.9 என்றால் திணிவுகளுக்கு இடையிலான விகிதம் இந்த பிரமாணத்துக்கு கவனம் வரத்தானே வேணும். அப்ப CO2 திணிவு எவ்வளவு காணலாம். அப்படி கணிக்கும் போது 13.2 வருது. வெளிவந்த CO2 மூளையும் நாங்கள் காணலாம். அப்ப இந்த சேர்வையில இருக்கிற கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இவற்றுக்கு இடையிலான எளிய மூல் விகிதம் தான் அனுபவ சூத்திரம். எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த தகனத்துல வந்த CO2 மூல் தெரியும். அந்த தகனத்துல வந்த CO2 மூல் 0.3 மூல். அப்ப சேர்வேல இருந்த கார்பன் மூலவளவு அடே கார்பன் முழுவதும் CO2 வந்துட்டு அப்ப சேர்வேல இருந்த கார்பன் மூல் வந்து சேர்வேல இருந்த கார்பன் மூல் 1:1 இருக்கு. ஒரு CO2 ஒரு கார்பன் இருக்கு. இவருடைய மூல் 0.3 மூல் என்றால் இதுல இருந்த கார்பன் மூலம் 0.3 மூல். அப்ப நீங்கள் வளமையா திணிவு வீதத்தை மூல் வீதமாக மாற்றுறீங்க. இங்க உங்களுக்கு மூல் காணப்படுது. மூல் இந்த சேர்வையில இருக்கிற கார்பன் மூல் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வெளிவந்த நீரின் மூலம் எவ்வளவு 0.3 மூலம். அப்ப நீரையும் பாக்குறேன். நீரின் மூல் H2O மூல் தான் 0.3 மூல். ஆனா H2O எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப நீர்ல இருக்கிற ஹைட்ரஜன் மூல எவ்வளவு? பீசமான 1:2. அப்ப ஹைட்ரஜன் மூல் 0.6 மூல். அப்ப எடுக்கப்பட்ட சேர்வையில இருக்கிற ஹைட்ரஜன் மூல எவ்வளவு? 0.6 மூல். சரி, அப்ப உங்களுக்கு கார்பன் மூலம் தெரியும், ஹைட்ரஜன் மூலம் தெரியும். இப்ப ஆக்சிஜன் மூலம் தெரியாது. ஆக்சிஜன் மூலம் தெரியும்னு சொன்னால் எளிய விகிதத்தை போட்டு நாங்கள் என்ன செய்யலாம்? இதுக்கு தீர்வு காணலாம். ஆக்சிஜன் மூலம் தெரியும் என்றால் எளிய விகிதத்தை போட்டு தீர்வு காணலாம். முதல்ல அனுபவ சூத்திரம். அப்ப ஆக்சிஜன் துணிவு காண்பதற்கு நாங்கள் இன்னொரு தரவை பயன்படுத்த வேண்டியிருக்கேன்னு சொன்னால் இந்த சேர்வையினுடைய மொத்த திணிவு தரப்பட்டிருக்கு 5.8 கிராம். இவற்றிட திணிவு 5.8 கிராம். இந்த 5.8 கிராம் ஆறாருடைய திணிவு? கார்பன் திணிவு, ஹைட்ரஜன் திணிவு, ஆக்சிஜன் திணிவு. சரி, கார்பன் மூல் தெரியும், ஹைட்ரஜன் மூல் தெரியும், மொத்த திணிவு தெரியும். அப்ப ஆக்சிஜன் திணிவு காணலாமா இல்லையோ? காணலாம். அப்ப இந்த 5.8 கிராம் சேர்வையினுடைய திணிவு என்பது சேர்வையில இருக்கிற கார்பன் திணிவு, சேர்வையில இருக்கிற ஹைட்ரஜன் திணிவு, சேர்வையில இருக்கிற ஆக்சிஜன் திணிவு. கார்பன் திணிவு காணலாம். கார்பன் மூல் தெரியும், சார் மூலக்கூட்டு திணிவால பிரிக்கலாம். கார்பன் திணிவு அப்ப 5.8 சமன் கார்பன் திணிவு 0.3 தர 12 மூல் தர
அணுத்துணிவு. ஐதரசன் துணிவு 0.6 தரம் உண்டு. ஒட்சன் துணிவு தெரியாது, இருக்கட்டும். சரியா? 36 3.6 4.2. ஆகவே ஒட்சன் துணிவு 1.6 பேர். இது 3.6, இது 0.6 4.2 5.8 இருந்து 4.6 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1.6 கிராம் 5.8 இருந்து 4.2 கிராம் 1.6. ஒட்சன் துணிவு வந்துட்டு அப்ப ஒட்சன் மூல் காணலாமோ இல்லையோ? ஒட்சன் மூல் 1.6 கிராமின்கள் 16 கிராம் மூல் பயிற்சி. எவ்வளவு? 0.1 மூல். இப்படிதான் இந்த ஒட்சன் துணிவு. இப்ப உங்களுக்கு மூல் விகிதம் தெரியும். முதலாவது வேலை என்ன பார்க்கலாம்? அனுபவ சூத்திரம் காணலாம். அனுபவ சூத்திரம் என்பது என்ன? ஆக்க கூட்டு மூலகங்கள்ட்ட எளிய முழுவன் விகிதத்தை குறித்து காட்டுகின்ற சூத்திரம் அனுபவ சூத்திரம். இங்க கார்பன் மூல் 0.3 மூல், ஐதரசன் மூல் 0.6 மூல், ஒட்சன் மூல் 0.1 மூல். ஆகவே எளிய விகிதம் இதுல மிகச்சிறிது 0.1. அப்ப 0.3 0.1 விரிப்பியல், 0.6 0.1 விரிப்பியல், 0.1 0.1. இது 1, இது 6, இது 3. அப்ப இது எளிய விகிதம் C3H6O. அப்ப மூலக்கூட்டு சூத்திரம் எப்படி இருக்கும்? இது அனுபவ சூத்திரம். மூலக்கூட்டு சூத்திரம் இதுண்ட n டைம்ஸ். இது எதுக்கு சமன்? 58க்கு சமன். இப்ப நீங்க அனுபவ சூத்திரத்தை கணிச்சீங்கன்னாலும் 58 பேர். ஆகவே எண்ணுக்கு தீர்வுன்னு 2 பேர். அப்ப இங்க அனுபவ சூத்திரம் மூலக்கூட்டு சூத்திரமும் சமன். இந்த கேள்வியை நீங்கள் இப்படி அணுகலாம். இதைத்தான் நான் போன வகுப்பும் கதைச்சிருந்தேன். இவங்களுக்கு சார் மூலக்கூட்டு துணிவு தராட்டால் அனுபவ சூத்திர துணிவு இப்படித்தான் காண வேண்டி வந்திருக்கு. இதோட நாங்கள் விட வேண்டிய ஏன் அங்கால எங்களுக்கு சார் மூலக்கூட்டு துணிவு தெரியாது. அப்ப மூலக்கூட்டு சூத்திரம் காணலாம். ஆனா இவ்வளவு கஷ்டப்படுறதை விட அந்த ஹைட்ரோ கார்பன் தகனத்தின் சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் இலகுவாக இந்த விட எடுத்துக்கொள்ளலாம். இப்ப எங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் தாக்கம் இல்லை என்று நாங்கள் சொன்னாலும் ஏன் படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம் சொன்னால் இதுக்காக தான். இந்த முறைகளால நாங்கள் இலகுவாக கேள்விக்கு விட அழகக்கூடியதாக இருக்கும். கார்பன் மூல் நீரின் மூலை பயன்படுத்தி நாங்கள் வீசமான தொடர்புகளுக்கு கூடாக வெளியெடுக்கலாம். சரியா? சரி, வலிக்கலாம். நீங்கள் கல்வியில 2 முறைகளாலையும் செய்து பாருங்க. சரி பாருங்க. Y என்னும் சேதன சேர்வையில் கார்பன், ஐதரசன், ஒட்சன் ஆகியவை மட்டும் உண்டு என்று சொல்லி Y முற்றாக தகனத்திற்கு உட்படுத்திய போது CO2 H2 10க்கு 1 என்ற மூல் விகிதத்தில் பெறப்பட்டன சொல்லி
அப்ப இங்க நேரடியாக மூல் விகிதம் தரப்பட்டிருக்கு. வையின் திருத்தமான சார்மூல கூட்டுத்திணிவு 152 ஆகும். வையில் இருக்கும் ஒட்சனின் சதவீதம் நிறைவழியில் 40 வீதத்தில் குறைவாகும். அப்படி என்றால் வையின் மூலக்கூட்டு சூத்திரம் யாதுன்னு அடைய இங்க பாருங்க. ஒரு சேர்வை இருக்கு, கார்பன் ஹைட்ரஜன் ஒட்சனை கொண்டிருக்கு. பழமையை போல CXHYOZ என்று சொல்லிக்கொள்ளும். இதுல இருக்கிற கார்பன் எண்ணிக்கை X, ஹைட்ரஜன் எண்ணிக்கை Y. இந்த ரெண்டுக்கும் இடையிலான மூல் விகிதம் 2:1. அப்ப பீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன். அப்ப எக்ஸுக்கும் 2க்குமான வைக்குமான தொடர்பு 2:1. CO2க்கும் H2O முறையே 2:1 என்ற மூல் விகிதத்தில் பெறப்பட்டன. நீங்கள் இதை தகனம் என்று எடுத்தா என்ன, சாரி நீருக்கு தான் 2:1 தகனம் வழியினால் XCO2 Y/2 H2O. எக்ஸுக்கும் வைக்கான விகிதம் 2:1 இல்ல, CO2க்கும் நீருக்குமான மூல். இது 2N என்றால் இது N. CO2 மூலுக்கும் நீரின் மூலுக்கும் இடையிலான விகிதம் 2:1. அப்ப இது 2N மூல் என்றா இது N மூல். அப்ப மூல் விகிதம் 2:1 என்றா 2 மூல் உண்டோ 3N மூல் உண்டோ இல்ல, சரிதானே? அப்ப விகிதம் என்பது எளிய விகிதம். 2:1 என்றா 2 மூலுக்கு 1 மூலாக இருக்கலாம், அல்லது 20 மூலுக்கு 10 மூலாகவும் இருக்கலாம். அதனாலதான் நான் என் சார்புல 2N என்று போட்டிருக்கேன். இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நாங்கள் எக்ஸுக்கும் வைக்கும் இடையில ஒரு தொடர்பை பெறலாம். பீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன். CO2 பீசமான X, நீரின் பீசமான Y/2 2 மேல பெருக்கு சமன். CO2 மூல் 2N மூல், நீரினுடைய மூல் N மூல். வெட்டுப்படும், சரியா? இந்த ரெண்டும் வெட்டுப்படும். ஆவை X சமன் Y ஆக இருக்கு. அவை X 1 என்றால் Yயும் 1. Xக்கு Y விகிதம் 1:1. அப்ப தரப்பட்ட இந்த சேர்வையில கவனிங்க, தரப்பட்ட இந்த சேர்வையில கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்குமான விகிதம் 1:1. அப்ப கார்பன் 1 என்றா ஹைட்ரஜன் 1 இருக்கும். கார்பன் 10 என்றா ஹைட்ரஜனும் 10 இருக்கும். அதான் நீங்க எக்ஸுக்கு Y தொடர்பு கிடைச்சு. இதுல இன்னொரு தகவல் தரப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால், திருத்தமான சார்மூல கூட்டு துணிவு 152. இவருடைய சார்மூல கூட்டு துணிவு 152. இந்த சேர்வேல 40 வீதத்திலும் குறைவாக ஒட்சிஜன் உண்டு என்று சொல்லியிருக்கு. இந்த சேர்வேல 40 வீதத்திலும் குறைவாக ஒட்சிஜன் உண்டு. சரியா? ஓகே. இப்ப 40 வீதத்திலும் குறைவாக ஒட்சிஜன் உண்டு என்று சொல்லியிருந்தால், இந்த சேர்வேல மேக்சிமம் எத்தனை கிராம் ஒட்சிஜன் இருக்கலாம்? 40 வீதத்திலும் குறைவாக தான் ஒட்சிஜன் இருக்காம். அப்ப இந்த 152 கிராம்ல மேக்சிமம் எத்தனை கிராம் ஒட்சிஜன் இருக்கலாம்? அதை நீங்க கணிச்சு பாருங்க. 100க்கு 40 கிராம விட குறையத்தான் இருக்காம் ஒட்சிஜன். அப்ப 150க்கு 20, அங்கால 2 தான். அப்ப 60 தச கிராமில தான் இதுல ஒட்சிஜன் இருக்கலாம். இந்த 152 கிராம் மொத்த துணிவில ஒட்சிஜன் துணிவு மேக்சிமம் 60 தசம். சரி, 60.8 கிராம் செச்சம்பர் மண்ணைக்கு. விளங்குதா இந்த கணிப்பு? இந்த தரவை நீங்க விளங்கிக் கொள்ளும். 100 கிராம் சேர்வையில இருக்கிற ஒட்சிஜன் திணிவு 40 விட குறைவா. ஆனா இந்த சேர்வையில மொத்த திணிவு 152 கிராம். ஆகவே இதுல மேக்சிமம் எவ்வளவு
ஒட்சன் இருக்கலாம். ஒட்சன் திணிவு 100க்கு 40 விட குறைவு. 152 எவ்வளவுன்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ண வரும். தரப்பட்ட இந்த சேர்வையில இதுல இருக்கிற ஒட்சன் திணிவு 60.8 கிராம் விட குறைவு. இது சேர்வையில இருக்க ஒட்சன் 60.8 கிராம் விட குறைவு. யோசிச்சு பாருங்க, சேர்வை திணிவு 60.8 கிராம்ல ஒட்சன் இருக்கா, அதை விட குறைஞ்ச அளவு தான் ஒட்சன் இருக்கா. ஒரு ஒட்சன் இருந்தால் ஒட்சன் திணிவு 16 கிராம். அப்ப ஒரு ஒட்சன் இருக்கலாம். ஏன் 60 விட குறைவா இருக்கலாம் தான். 2 ஒட்சன் இருந்தால் 2 திணிவு 32 இருக்கலாம். 3 ஒட்சன் இருந்தால் 3 ஒட்சன் திணிவு 48 இருக்கலாம். 4 ஒட்சன் 64 கிராம் இருக்கலாம். அப்படி இருந்தால் சேர்வையில இருக்கிற ஒட்சன் சதவீதம் 40 விட கூடி. ஆக எடுக்கப்பட்ட இந்த சேர்வையில இருக்கக்கூடிய ஒட்சன் மொத்த மேக்சிமம் எண்ணிக்கை 3க்கு மேல ஒட்சன் இருக்க முடியாது. இதுல சொல்லப்பட்ட இந்த தரவின் மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 152 கிராம் மூலக்கூட்டு திணிவுடைய சேர்வையில இருக்கிற ஒட்சன் திணிவு சதவீதம் 40 விட குறைவு. அப்ப ஒட்சன் திணிவை நாங்கள் பார்த்தால் 100க்கு 40 விட குறைவு. 152க்கு 60.8 விட குறைவு. அப்ப 60.8 விட குறைவு என்றால் மேக்சிமம் 3 ஒட்சன் தான் இருக்கிறார். 4 ஒட்சன் வந்தால் அதன் திணிவு 64 போயிருக்கு. இருக்கு சரியா? 60.8 தான் மேக்சிமமே இருக்கு. அதை விட குறைஞ்சதான் இருக்க போகுது. இப்ப உங்களுக்கு கார்பனுக்கு வைதரசனுக்கு வெளிய வீதம் 1:1. அவ இதுவும் பேர்ல எத்தனை முழுவன் மடங்குல இருக்கு மட்டும் தெரியாது. ஆனா என்ன இருந்தாலும் இது 2 இது 2, இது 4 இது 4, இது 10 இது 10. ஏன் எக்ஸுக்கு y விகிதம் 1:1. அப்ப நாங்கள் இந்த மூலக்கூட்டு சூத்திரத்தை இப்படி சொல்லலாம். CH அதாவது C1 H1 ഇതിന്റെ ஏதோ ஒரு முழுவன் மடங்குல இருக்க போகுது. C2H2, C3H3, C4H4 அப்படிதான் இருக்க போகுது. ஓவுக்கு எவ்வளவு இருக்க போகுது தெரியா? ஓ செட். இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். இங்க CO2க்கு நீருக்கும் இடையிலான மூல் விகிதம் 2க்கு 1 தந்ததால எக்ஸுக்கும் வைக்குமான விகிதம் 1:1. அப்ப கார்பன் எண்ணிக்கை ஹைட்ரஜன் எண்ணிக்கை சமனாக இருக்க போது. ஆனா எவ்வளவு தெரியாது. அப்ப சமனாக இருக்கும், எவ்வளவு தெரியாது. அதான் என்னன்னு போட்டு CHN டைம்ஸ். இதுல ஒட்சன் எவ்வளவு இருக்குன்னு பேரா தெரியாது, செட் போட்டு. ஆனா என்ன தெரியும், இவன் சார் மூலக்கூட்டு திணிவு திருத்தமாக 152 கிராம் தந்திருக்கு. சார் மூலக்கூட்டு திணிவு திருத்தமாக 152 கிராம். அப்ப என் சார்பிலையும் செட் சார்பிலையும் சார் மூலக்கூட்டு திணிவை கண்டால் திருத்தமாக 152 கிராம் தீர்வு வரவு. கார்பனுக்கு சாரண திணிவு 12, ஹைட்ரஜனுக்கு 1 13 என் சக 16 செட் சமன் 152. 13 என் சக 16 செட் சமன் 152. இப்ப பாப்போம் என்ன பாப்போம். 2 தெரியா கணியம், ஒரு சமன்பாடு. செட்டுக்கு தீர்வு வரணும்னா என் தெரியும், எண்ணுக்கு தீர்வு வரணும்னா செட் தெரியும். சரியா? ஓகே.
இங்கதான் நாங்க ஒரு மெத்தடாலஜியை கையாளோம். அந்த மெத்தடாலஜிக்கு பேர் முயன்று தவறுதல், ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சொல்றது. 2 தெரியாக்கணியும் ஒரு சமன்பாட்டால தீர்வு எடுக்கிறாது, 2 சமன்பாடு. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறதே ஒன்றுதான். முயன்று தவறுதல் அப்படி என்று சொல்றது ட்ரையல் அண்ட் எரர். இந்த சட்டுக்கு இங்க ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஒட்சென்ற சதவீதம் 40% விட குறைவு. ஒட்சென்ற சதவீதம் 40% விட குறைவு. அவன் சட்டுக்கு மேக்சிமம் 3 பெருமானம் தான் எடுக்கலாம். சட்டுக்கு மேக்சிமம் 3 தான் பெருமானம் வரலாம். அப்ப நாங்கள் 3 தரம் முயற்சித்தோம்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு பொருத்தமான ஆன்சர் கிடைக்கும். எண்ணுக்கு பெருமானம் போட அன்லிமிட்டடா இருக்கு. ஆனா சட் ஏதோ ஒரு 3 ஒரு சந்தர்ப்பத்துக்கு அப்ப நாங்கள் முயற்சி செய்து பார்ப்போம். இதுக்கு தான் பேர் முயன்று தவறுதல். சட் சமன் 1 எனின் செட் சமன் 1 எனின் எண்ணுக்கு தீர்வு காணணும், பொருத்தமான ஒரு பெருமானம் வருகுதோன்னு சொல்லி 13 இன் சக 16 செட். அப்ப 16 செட்டுக்கு 1 தான் போடுறோம். 16 பங்கால போச்சுன்னு சொன்னால் 152 இருந்து 16 கழிக்க. இந்த எண்ணெல்லாம் முழுவன் பெருமானம் தான். 152 இருந்து 16 கழிச்சு 13 பிரிச்சு பாப்பீங்க, எண்ணுக்கு பொருத்தமான பெருமானம் பெறுதோன்னு சொல்லி. நூற்றி 136 வரும் எண்ணுக்கான பெருமானம். 136 13 பிரித்தால் எண்ணுக்கு முழுவன் பெருமானம் பெறுவதோண்டு பாருங்க. (10.46) எண் என்பது முழுவன் பெருமானம். இங்க சார்மூல கூட்டுத்திணிவு சரியாக 152 சொல்லியிருக்கு. அன்னளவாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இதை எடுத்து போவோம் நினைக்கலாம். அப்ப இந்த முயற்சியில எண்ணுக்கு எங்களுக்கு ஒரு பெருமானம் பிரச்சனைக்குரியதாக அமையுது. சரி, என் 10 அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். என் சமன் 10 எண் எனது 2வது முயற்சி. என் சமன் 10 எண். இப்ப சட்டுக்கு பதிலாக 2 போட்டோம் சொன்னா, சாரி, சட் சமன் 2 எண். எண்ணில்ல சட்டா சட் சமன் 2 எண். 16 தர 2 32. அப்ப இப்ப உங்களுக்கு 120 13 பேர். 120 13 9.2 சொச்சம் வரும் எண்ணுக்கு. 9.23 சொச்சம். அப்ப இதுவும் என் தசத்துல வருது. அப்ப அடுத்த முயற்சி என்ன? சட் சமன் 3. சட்டுக்கு மேக்சிமம் எடுக்கக்கூடிய வருமானமே 3 தானே. அப்ப சட் சமன் 3 எனின் 16 தர 3 48. 152 இருந்து 48 கழிச்சிங்கன்னு சொன்னா 104 பேர். 104 13 பிரிச்சிங்கன்னு சொன்னால் சரியாக 8 என்ற ஒரு தீர்வு எண்ணுக்கு வரும். இந்த சந்தர்ப்பத்துல எண்ணுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முழுவன் பெருமானம் பெறுது. அப்ப இந்த சேர்வேல 8 காபனும் 8 ஐதர்சனும் 3 ஒட்சனும் இருந்தால் இதனுடைய திருத்தமான சார் மூல கூட்டுத்திணிவு 152 இருக்கு. இந்த மெத்தடாலஜியை தான் நாங்க சொல்றது முயன்று தவறு செய்து பார்க்கிறோம். பிழை வந்தா திருப்பி செய்து பார்க்கிறோம், அவ்வளவு. இதுல லிமிட் பண்றதுக்காக இங்க சொல்லியிருக்காங்க. ஏனால் அங்காலயம் பெருமானம் போடலாம். ஆனா இப்ப நாங்கள் 3க்கு மேல போட போறது இல்லையே. சேர்வையில 40 குறைவாக தான்
ஆக்சிஜன் இருக்குது என்று சொல்லி. சரியா? இந்த முறைகளால்தான் நாங்கள் இதுக்கு தீர்வு எடுக்கணும். இந்த தாக்கத்தில இருந்து மூல் விகிதம் தரப்பட்டிருக்கு. வீசமான வீதம் மூல் வீதம் என்ற தொடர்பை பிரயோஜனம் சொன்னால் எக்ஸுக்கும் வைக்கும் எளிய விகிதம் காணலாம். அது ஒன்றுக்கு ஒன்று வர்றதால மூலக்கூறு சூத்திரத்துல சியும் எச்சும் சமனாக இருக்கும். ஆனா எவ்வளவா இருக்கும் தெரியாது. அப்ப சிஹெச் முழுவதன் எண் ஓசெட் இது சமன் 152. சார் மூலக்கூட்டு தெரிவை கொண்டது சமப்படுத்தினவன் சொன்னா 2 தெரியாக்கணியும் ஒரு சமன்பாடா இருக்கும். அது முழு இது முயன்று தவறுதல் என்ற ஒரு முறைக்கூடாக ரயல் அண்ட் எரர் என்ற ஒரு முறைக்கூடாக தான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா? விலங்கையில் சொன்னா செக் பண்ணி கொள்ளுங்க. இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு 2000 2005க்கு முற்பட்ட கேள்விகள்ல இருக்கு.